Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது நன்றி. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தை எடுத்து, தேவ வசனத்தினுடைய வாக்கு தத்தங்களை எடுத்து, தேவன் ஏற்கனவே நமக்கு என்ன அருளி இருக்கிறார், நம்முடைய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அருளி இருக்கிறார். அதை விலையேறப்பெற்ற வாக்கு தத்தங்கள் மூலமா அருளி இருக்கிறார் சொல்லியிருக்குதே. என்னத்தை ஏற்கனவே நமக்கு அவர் நியமித்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார், வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அதை எடுத்து, அதை என்னுடைய உள்ளத்திலேயும் என்னுடைய வாயிலையும் வைத்து, அதை என்னுடைய ஜெபத்திலே நான் பேச வேண்டும். அப்ப நான் ஏதோ நினைச்சுக்கிட்டு, நான் எதையோ அழுதுகிட்டு கேட்டுக்கிட்டு இல்ல, அவர் எனக்கு என்ன தர்றன்னு சொல்லி இருக்கிறாரோ, எதை எனக்கென்று அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ, வாக்கு பண்ணி இருக்கிறாரோ, அதைத்தான் நான் கேட்கிறேன். அதுதான் ஜெபத்தில் எனக்கு ஒரு பெரிய கான்பிடன்ஸை உருவாக்குகிறது. நான் சொல்லுகிறேன், கடவுளே உங்களுக்கு ஜெபம் பண்றாருன்னு வைங்க. இன்னைக்கு வந்திருக்கீங்க, கடவுளே உங்களுக்கு இன்றைக்கு ஜெபம் பண்ணி உங்களுக்கு உதவி செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். கடவுள் எப்படி உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார்? வாசிப்போம். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால். ஜெபத்தை பற்றி பேசுதீங்க. சில நேரத்தில் எப்படி ஜெபிக்கிறது ஏற்றபடி, அதாவது சரியான விதத்தில் ஒரு காரியத்தை பற்றி ஜெபம் பண்ண அறியாமல் இருக்கிற போது ஆவியானவர் தாமே, ஆவியானவர் யாரு? கடவுள். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். நல்ல கவனிங்க. ஆங்கிலத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல வாசித்தீங்கன்னா ஆவியானவர் எப்படி ஜெபம் பண்றாருன்னு சொல்லி இருக்குது. He intercedes for us according to the will of God என்று இருக்குது. ஆனால் அந்த will of Godல பார்த்தீங்கன்னா, அந்த will of Godன்றது, இந்த wilலுங்கிறது ஸ்லாண்டட் லெட்டர்ஸில் போட்டிருக்கோம், இட்டாலிக்ஸில் போட்டிருக்கோம். இட்டாலிக்ஸில் போட்டிருக்கும் போது ஆத்தரைஸ்ட் வெர்ஷனில் இட்டாலிக்ஸில் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஒரிஜினல் லாங்குவேஜில் இல்லாமல் இருக்கபடினால அது அங்கே பொருந்துதுன்றதுனால, இன்னும் கொஞ்சம் அர்த்தம் நல்லா விளங்குதுன்றதுனால மொழிபெயர்ப்பாளர்கள் அதை சேர்த்திருக்கிறார்கள்னு அர்த்தம். அதில் ஒரிஜினலில் இல்லை, இருந்தாலும் அது இல்லாமல் இருந்தால் அர்த்தம் இல்லாமல் இருக்குது, 10ல் அர்த்தம், ஆகவே இதை சேர்த்திருக்காங்கன்னு அர்த்தம். இங்கிலீஷ் பைபிளை வாசிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் கவனிப்போம், ஆவியானவர் எப்படி ஜெபம் பண்ணுறாராம்? அப்போ வில் ஆஃப் காட்ன்றது வரலங்க. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்கு வேண்டுதல் செய்கிறபடியால் நீங்கள் மொழிபெயர்த்திருக்கிறது. ஆங்கிலத்தில் அந்த வில் ஆஃப் காடை ஸ்லாண்டட்ல போட்டிருக்காங்க. ஏன்னா அது ஒரிஜினலில் வரல, இவங்க சேர்த்துருக்கிறாங்க. அப்போ அது இல்லாமல் வாசித்து பார்த்தா எப்படி வரும்? The Holy Spirit intercede for us according to God. According to Godனா அதுதான் அப்படி மொழிபெயர்த்திருக்காங்க, தேவனுடைய சித்தத்தின்படி என்று சொல்லி. தேவன் என்ன சொல்லி கேட்பாரோ அப்படி ஆவியானவர் கேட்கிறாராம். அக்கார்டிங் டு காட். தேவனை போலவே ஆவியானவர் ஜெபம் பண்ணுகிறார், தேவனை போலவே ஆவியானவர் விண்ணப்பிக்கிறார், தேவனை போலவே ஆவியானவர் நமக்குள்ளா இருந்து கொண்டு பரிந்து பேசுகிறாராம். எப்படி தேவன் பரிந்து பேசுகிறார்? தேவன் எப்படி பரிந்து பேசுவார்? தேவன் தம்முடைய வார்த்தையை தான் நமக்கு சொல்லுவார். நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி அல்ல, தம்முடைய வார்த்தையை சொல்லி நமக்காக அவர் ஜெபத்தை செய்வார். பாருங்க, திருப்போம் ரோமர்களது நிருபம் 4ஆம் அதிகாரம். அதைத்தான் இங்கே எப்படி எழுதியிருக்கிறது? அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாத வேளை இருக்கிற வேளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். இல்லாத வேளை இருக்கிறதை போல் அழைக்கிறது. பாருங்க, வார்த்தை, தேவனுடைய வார்த்தையில எல்லாத்தையும் வைத்து விட்டார். நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் தேவனுடைய வார்த்தையில இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை அது இன்னும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வார்த்தையில் அது இருக்கிறது. வாழ்க்கையில சுகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தையில சுகம் இருக்கிறது. வாழ்க்கையில செழிப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வாக்கு தத்தத்தில் இருக்கிறது. வாழ்க்கையில சமாதானம் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வாக்கு தத்தத்திலே சமாதானம்
இருக்கிறது. இப்படி நமக்கு தேவையான எல்லாமே நமக்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்படாவிட்டாலும் வாக்குத்தத்தத்திலே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தத்தின் வடிவிலே அவைகள் எல்லாம் அங்க இருக்குது பாருங்க. இது இருக்கிறது. இருக்கிறது என்ன? சமாதானம் இல்லாம இருக்கிறோம், சுகம் இல்லாம இருக்கிறோம், செழிப்பு இல்லாம இருக்கிறோம், ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறோம். இருக்கிறது நில ஒரு மாதிரி இருக்குது. ஆனா வாக்குத்தத்தத்தில் இருக்கிறவைகள் என்ன? அவைகள் தேவன் என்ன நமக்கெல்லாம் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அது எல்லாம் வாக்குத்தத்தத்தில் இருக்கிறது. அப்ப இந்த இல்லாதவைகளை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு காணப்படாத காரியங்களை, சுகத்தை காணல, செழிப்பை காணல, சமாதானத்தை காணல. ஆனால் இந்த இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறார். நான் இன்றைக்கு உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். இன்னும் கொஞ்சம் ஆழமாக இன்றைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஏன்னா அது ரொம்ப புரிந்து கொள்றது ரொம்ப அவசியம். ஏனென்றால் ஜெபம்ன்றது வேற ஒன்றும் இல்லை, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறது. மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அதுதான் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறது. மலை நிக்குது அங்க, ஆனால் அது இல்லாதது போல ஆக்குகிறது. வார்த்தையினால அதை சொல்லுகிறது. அப்ப இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைப்பதுதான் ஜெபம். அதுல பாருங்க, தேவனுடைய வார்த்தையில எல்லாம் இருக்குது, நம்முடைய வாழ்க்கையில இல்லை, ஆனா வார்த்தையில இருக்குது. ஆகவே இங்கே இல்லாததை, என்னுடைய வாழ்க்கையில இல்லாததை நான் என்ன பண்ணுகிறேன்? இருக்கிறவைகளை போல அழைக்கிறேன். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். அந்த வார்த்தையில் இருந்ததுன்னா அது என்னுடையது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 27. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அதாவது இது ஒரு சர்டன் பிரின்சிபலை பற்றி பேச, ஒரு சில தேவன் எப்படி காரியங்களை செய்கிறார் என்பதை குறித்து அதை சொல்லிட்டே வர்றாரு பாருங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டாராம். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தெரிந்து கொண்டார். இது ரொம்ப கவனிக்கணும் இந்த 28ஆம் வசனத்தை. சுருக்கமா சொல்றேன், உள்ளவைகளை அவமாக்கும்படி, அதாவது இருக்கிறவைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படி. To put to naught the things that are, he has chosen the things that are not. அதாவது இருக்கிறவைகளை, உள்ளவைகளை அவமாக்கும்படின்னு சொன்னா அவைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படி எதை தெரிந்து கொண்டாராம்? இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். இது என்னன்னா ஒரு பிரின்சிபல், எப்படி தேவன் காரியங்களை செய்கிறார் என்பதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க. அப்படிதான் அதை புரிந்து கொள்ள முடியும். அப்படின்னா தேவன் எப்படி இயங்குகிறாராம்? நமக்கு இருக்கிற வியாதிகளையும் நோய்களையும் தரித்திரத்தையும் இல்லாமையும் வறுமையும் குறைவையும் எல்லாவற்றையும் அவமாக்கும்படி, நம்முடைய பலவீனத்தை அவமாக்கும்படி, நம்முடைய பிரச்சனைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். என்னத்தை தெரிந்து கொண்டார்? இல்லாதவைகள் என்ன? நமக்கு இன்றைக்கு கையில இல்லை, அது நமக்கு பார்க்கிற ரீதியில இல்லை, ஆனா தேவனுடைய வார்த்தையில் அது இருக்கிறது. தேவன் இப்படிதான் இயங்குகிறார் பாருங்க. உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். ஆதியில் எப்படி பண்ணாரு? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, அதுதான் இருக்கிறது. இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் அவமாக்கும்படி, இருளை அவமாக்கும்படி, இந்த இருளை நீக்கி போடும்படி, இந்த இருளை ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படி என்னத்தை தெரிந்து கொண்டார்? இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். இல்லாதது என்ன? வெளிச்சம். ஆனா வெளிச்சத்தை தான் பேசுகிறார். என்ன சொல்ற? வெளிச்சம் உண்டாக கடவுது. நம்ம ஆளுங்க கூட இருந்தாங்கன்னு சொல்ல, என்ன பிரதர் வெளிச்சம் வெளிச்சம்ன்றீங்க, ஒரே இருட்டா இருக்குது, பேசாம இருங்க நீங்க, இப்ப போய் வெளிச்சம்ன்றீங்களே அப்படிம்பாங்க. அவர் சொல்றார் வெளிச்சம் உண்டாக கடவுது. இருட்டா இருக்கும்போது வெளிச்சம் வெளிச்சம் சொல்லக்கூடாது பிரதர், ஒரே இருட்டா இருக்குது, நீங்க என்ன வெளிச்சம்? இருட்டா இருக்கிறதுனாலதான் வெளிச்சத்தை சொல்றேங்கிறார் அவரு. இருட்டா இருக்குது, இருட்டா. கர்த்தர் எதிர்த்து ஐயோ என்ன ஆண்டவரே இப்படி இருட்டா இருக்குது, பூமி இருளும் வெறுமையுமா இருக்குது, ஒழுங்கின்மையா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு ஒழுங்கின்மையும் வெறுமையுமா தான் இன்றைக்கும் இருந்திருக்கும். அவர் சொல்றாரு ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருட்டாவும் இருக்கிறதுனால தான் நான் சொல்றேன் வெளிச்சம் வெளிச்சம் உண்டா. இல்லாததை நான் பேசுகிறேன், இல்லாததை கொண்டு இருக்கிறதை அவமாக்குகிறேன். இருக்கீங்களா? அப்படிதான் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறார் பாருங்க. அவர் இயங்குகிற விதமே அதுதான். ஆனால் நிறைய பேருக்கு இதில் பிரச்சனை. அதனால தான் இதை திருப்பி இதுக்கு வந்திருக்கேன் நான். ஏன்னு சொன்னால் இதை கொஞ்சம் கிளியர் பண்ணணும். ஏன்னா எனக்கு கூட அந்த காலத்தில் நான் இதை முதல்ல கற்றுக்கும் போது எனக்கே ரொம்ப பிரச்சனை. அது என்ன இல்லாத இருக்கிறதா அழைக்கிறது. இப்போ நான் முதல்ல இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, அப்போ எனக்கு வியாதி இருக்குதுன்னா நான் இருக்குதுன்னு சொல்லக்கூடாதா? டினை பண்ணிடணுமா? அதை வியாதி இல்லை, எனக்கு வியாதி இல்லை, எனக்கு வியாதி இல்லைன்னு சொல்கிறதா? டினை பண்ண சொல்லலை. டினை பண்ணுறது இருக்கிறத இல்லாத அழைக்கிறது. ஹலோ, இருக்கிறத இல்லாததை அழைக்கிறது தான் டினை பண்ணுகிறது. அதுல வல்லமையே கிடையாது. இல்லாததை இருக்கிறத அழைக்கிறதுல தான் வல்லமை இருக்குது, அதுல தான் விசுவாசம் இருக்குது, அதுல தான் பவர் இருக்குது.
இருக்கிறதை இல்லாததா சொல்ல இல்லாததை இருக்கிறதாய் அழைக்கிறது தான் விசுவாசம். நல்ல பெரிய வித்தியாசம் இருக்கு பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க இதெல்லாம். அப்ப எனக்கு தரித்திரம் இருந்தா எனக்கு தரித்திரம் இல்லை, எனக்கு தரித்திரம் இல்லை, எனக்கு தரித்திரம் இல்லைன்னு சொல்றது தான் விசுவாசமா? கிடையாது. எனக்கு ஐஸ்வர்யம் உண்டு, என்னுடைய வீட்டில் ஐஸ்வர்யம் தங்கும், எனக்கு சகல நிறைவு உண்டாயிருக்கும், என்னுடைய தேவைகளை தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறார்னு சொல்லும்போது இருக்கிறதை இல்லாததா சொல்ல, நான் டினை பண்ணல, இல்லாததை இருக்கிறதா அழைத்து கொண்டிருக்கிறேன். அதுல தான் வல்லமை இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேணும். இல்லாததை இருக்கிறதாய் அழைத்து கொண்டிருக்கிறேன் நான். அந்த இல்லாத இருக்கிறத அழைக்கிறதுல தான் பாருங்க வல்லமா. அதை வைத்து தான் இருக்கிறதை மாற்ற முடியும் என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. ஆனால் நிறைய பேர் சொல்றாங்க அதெல்லாம் சும்மாங்க, எப்படி இல்லாததை இருக்கிறதா நாம் சொல்றது? ஏன்னா எப்பவுமே சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. ஒரு ஆள் காலங்காத்தால தன்னுடைய நாய்க்கு சாப்பாடு கொடுக்குறத பார்த்துருக்கீங்களா? அவர் வெளியே வர்றாரு, நாய் எங்கேயோ சுத்த போயிடுச்சது. அவர் எப்படி இந்த நாயை கூப்பிடுறாரு? வெளியே வந்துட்டு டாகி டாகி டாகின்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. நீங்க அவர்கிட்ட போய் சொல்லுங்க, நீங்க தானே பிரதர் சொன்னீங்க இல்லாததை இருக்கிறதா கூப்பிடக்கூடாதுன்னு. இல்லாத நாயை கூப்பிட்டுட்டு நிற்கிறீங்களே, பைத்தியமா பிடிச்சிருக்கு உங்களுக்கு? என்ன பிரதர், இல்லாத இருக்கிறதா அழைக்கக்கூடாதுன்னு சொன்னவர் இவர் தான். ஆனால் நாயை கூப்பிடும்போது மட்டும் இல்லாத நாயை இருக்கிற மாதிரி அழைப்பார். ஏன்னு தெரியும் அவருக்கு எங்கேயோ இருக்குது அதுன்னு, சத்தம் கேட்டது வரும்னு தெரியும். ஆகவே கூப்பிட்டு இருக்கிறாரு. நீங்க தானே சொன்னீங்க இல்லாததை இருக்கிறதா அழைக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறீங்க, ஏன் இப்படி அழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா? அப்போ சொல்லுவார், இல்லை இல்லை நாய் இங்கே எங்கேயோ இருக்குது, எனக்கு தெரியும், என் கண்ணுக்கு தெரியல, அது என் கிட்ட இல்லை, இப்போது சாப்பாட்டை வச்சுட்டு ரெடியாக இருக்கிறேன், கூப்பிட்டா அது வரும், எங்கே இருந்தாலும் அது ஓடி வரும் என்று சொல்லுகிறார். இல்லையா? தினந்தோறும் நம்முடைய சாதாரண ஜீவியத்தில் இதை பண்ணுறோம் பாருங்க. ஆனால் ஆவிக்குரிய ஜீவன் வரும்போது அப்படியே கண் இருள் அடைஞ்சிருது. அப்படியே பிசாசானவன் வந்து கொண்டாந்து இந்த சத்தியத்தை பார்க்காதபடி பண்ணி விட்டுறான் பாருங்க. அநேகருடைய வாழ்க்கை மாறாதது காரணம் என்னன்னா, தங்களுடைய பிரச்சனையை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதே தான் பேசிட்டு இருக்கிறாங்க, பிரச்சனையை சொல்லி சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆகவே அவளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுகிறது இல்லை. இன்னையிலிருந்து நீங்க நித்தியம் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாலும் அது அப்படியே தான் இருக்கும், அது மாறவே மாறாது. இல்லை, உண்மையை தான் நான் சொல்லுவேன், இருக்கிறது இது பொய், இது இல்லாத இருக்கிறது போல அழைக்கிறது கிடையாது, இது பொய் அல்ல. எனக்கு வியாதியா இருக்கும்போது அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன், குணமானேன் என்று நான் வாயை திறந்து சொல்லுகிறது வந்து பொய்யா? பொய் கிடையாது. அது இல்லை பிரதர், அது பொய் பிரதர். எப்படி வியாதியா இருக்கும்போது எப்படி அதை சொல்ல முடியும்? கேட்டுங்க, சொல்றேன், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், அவ்வளவுதான். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், அவருடைய தழும்புகளால் குணமானேன். ஐயோ உடம்பு ஒரே வலிங்க, சரி பரவாயில்ல, அப்படி இடுப்பு பிடிச்சிட்டே சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். இது ரொம்ப கஷ்டமா இருக்கா? அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன்னு சொல்றது அவ்வளவு கஷ்டம் கிடையாது, ஈஸி தான். வாயை திறந்து சொல்லும் போது அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அப்ப சொல்லும் போது நான் பொய் சொல்றேன்னா? அதனால தான் பாருங்க, இது விளங்காத கிறிஸ்தவர்கள்ட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. உங்க விசுவாச அறிக்கையெல்லாம் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அவனையே கன்வின்ஸ் பண்ண பார்க்குறீங்க நீங்க. கிடையாது, நமக்கு தான் நம்ம சொல்லிக்கணும், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், நான் கடன் வாங்காமல் கடன் கொடுக்கிறவனாய் இருப்பேன், அவருடைய பூரண ஆசீர்வாதங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கும், ஐஸ்வர்யம் என்னுடைய வீட்டிலே தங்கும், என்னுடைய தேவையெல்லாம் அவர் தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குகிறார். இதை பேசுறது வந்து பொய் கிடையாது, இது உண்மை. இதில் நாவை செட் பண்ணும்போது பாருங்க சரியா வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. இந்த கோல் செட்டர், இந்த நாவும் மனமும் வந்து கோல் செட்டர் மாதிரி இருக்கு பாருங்க, அதை சரியா செட் பண்ணலைன்னா எங்கே போகணுமோ அது போய் சேர முடியாது. மனமும் இந்த நாவும் வந்து ஒரு ஸ்டியரிங் வீல் மாதிரி இருக்கு பாருங்க, இதை என்னமோ நினச்சி இப்படி திருப்பிட்டீங்கன்னா அப்படியே தான் போயிட்டு இருக்க வேண்டியது தான். அதனால தான் எதையோ ஒன்று பேசக்கூடாது. ஏனென்றால் எந்த பக்கம் திருப்புறீங்களோ அந்த பக்கம் தான் அது போய்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் திருப்பிட்டு அப்புறம் இந்த பக்கம் போனுங்க, ஆனால் இப்படி திருப்பிட்டேன் என்ன பண்ணுறது பிரதர்னு கூடாது. எங்கே போகணுமோ அதுக்கு நேராக திருப்ப வேண்டும். கரெக்டாக ரோட் மேப்பை வச்சுக்கிட்டு அதுக்கு நேராக திருப்ப வேணும். செழிப்புக்கு நேராக திருப்ப வேணும், சுகத்துக்கு நேராக திருப்ப வேணும், விடுதலைக்கு நேராக திருப்ப வேணும், சந்தோஷ சமாதானத்துக்கு நேராக திருப்ப வேண்டும். எங்க போக போகிறது ஸ்டேரிங் வீல் உங்க கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேராக திருப்ப வேண்டும்.
சரியான திசையில் அதை திருப்புறதுக்கு தான் நாவு. அதனால தான் சொல்கிறேன், நாவு ரொம்ப முக்கியம். ஜபத்தில் எந்நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுடைய வாழ்க்கையை ஒரு திசையில் திருப்பி கொண்டு இருக்கிறீர்கள். இருக்கீங்களா? பாருங்க, அநேகர் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ரொம்ப ரிலீஜியஸ் ஆயிடுறோம் பாருங்க. 15-20 வருஷமா அப்படியே தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், ஒன்றுமே நடக்கலை. இருந்தாலும் அப்படியே மாற்றிக்கிறது இல்லை. அது யாராவது கொஞ்சம் மாற்றி பிரசங்கம் பண்ணால், இவர் என்ன எங்கேருந்து வந்தார், இவர் புதுசாக என்னமோ சொல்லிட்டு இருக்கிறான், 20 வருஷமா இப்படித்தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்கிறேன், இங்கேருந்து விழுப்புரம் போனால் 3 மணி நேரத்தில் போய் சேரணும் கரெக்டாக, காரில் இல்லையா? கொஞ்சம் வேகமாக ஓட்டினா 2.5 மணி நேரத்தில் போயிருக்கலாம். 3 மணி நேரத்தில் போய் சேரணும், தாராளமாக போகலாம். ஆனால் இங்கேருந்து கிளம்புறோம், 3 மணி நேரத்தில் இன்னும் விழுப்புரம் வரல, கொஞ்சம் சந்தேகமாவது வர வேணாமா? எங்கே தான் போயிட்டு இருக்கிறோம் நம்ம? இந்த மாதிரி ஆட்களை புரிந்து கொள்ள முடியறது இல்லை பாருங்க. 3 மணி நேரம் ஓட்டு போறாங்க, 4 மணி நேரம் ஓட்டு போறாங்க, 5 மணி நேரம் ஓட்டு போறாங்க, விழுப்புரமே வரல. இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதர், போயிட்டே இருக்கிறேன் பிரதர். யாராவது வந்து ஏன் இது இந்த பக்கம் இல்லை விழுப்புரம் அந்த பக்கம் போனா, இவன் என்ன புதுசா சொல்றான் இவன் அப்படின்னு சொல்லி அந்த பக்கமே போயிட்டு இருந்தா, அதை போல ஒரு மடத்தனம் உலகத்திலேயே கிடையாது. அருமையானவர்களே, 15-20 வருஷமா இப்படியே ஜெபம் பண்ணி கெஞ்சி மன்றாடி அழுது கூப்பாடு போட்டு, இந்த அழுகையை பார்த்து கர்த்தர் கொடுப்பாரு, கண்ணீரை பார்த்து செய்வாரு, நான் புரண்டா செய்வாரு, குதிச்சா செய்வாரு, நான் கெஞ்சினா செய்வாரு, அப்படி செய்வாரு இப்படி செய்வாருன்னு சொல்லி இதெல்லாம் நம்பி 20 வருஷமா வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது, எந்த மாறுதலும் கிடையாது. கொஞ்சம் நின்று யோசிக்க வேணும். நான் சரியான திசையில தான் போயிட்டு இருக்கேன்னா, இவ்வளோ நாள் பயணம் பண்ணிட்டு இருக்கிறேனே, இவ்வளோ ஜெபம் பண்ணனே, இவ்வளோ உபவாசம் பண்ணனே, இவ்வளவு பண்ணிருக்கிறனே, ஒண்ணுமே மாறவில்லையே. நீங்க வருஷத்துல 365 நாள் உபவாசம் போட்டு உங்க பிரச்சனையே பேசிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை தான் இருக்குமே ஒழிய பதில் உண்டாகவே உண்டாகாது. சிலர் நினைக்கிறாங்க உபவாசம் போட்டோன்னா மாறிடும் பிரதர். எல்லாம் உபவாசம் ஒன்னுத்தையும் மாத்துது, உங்க வார்த்தை தான் மாத்துது. இருக்கீங்களா? உபவாசம் உங்களை மாத்துது. ஹலோ, உபவாசம் உங்களை மாத்துதுங்க. நீங்க மாறிட்டீங்கன்னா பிரச்சனை மாறும். உபவாசம் உங்க சூழ்நிலையை ஒன்று மாற்ற போறது இல்லை. உபவாசம் என்கிறது உங்களை மாத்துது, உங்களுக்கு ஒரு அறிவை உண்டாக்கணும். அது சரியான உபவாசம் இருந்தால் அதை உண்டாக்கும். ஆனால் கர்த்தருடைய கையை முடுக்கி அப்படி பண்ணிடலாம் கர்த்தர்கிட்ட ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி போய் நின்று அவர்கிட்ட ஸ்ட்ரைக் பண்ணி உண்ணாவிரதம் இருந்து சாதிச்சிடலாம்னு நினச்சிங்கன்னா அந்த உபவாசம் வந்து உங்களையும் மாற்ற போகிறதில்ல, உங்கள் பிரச்சனையும் மாற்ற போகிறதில்ல. நிறைய உபவாசம்லாம் இந்த உண்ணாவிரதம் ஸ்ட்ரைக்கு தான். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். சுதேஷ் வாங்க இங்க. எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? கூப்பிட்டீங்க வந்தீங்கன்ற. இவ்வளோ நேரம் அங்கே உட்காந்துட்டு இருந்தீங்க, வரவே இல்லை, இப்போ மட்டும் வந்திருக்கீங்க. கூப்பிட்டதுனால வந்தீங்களா? சரி. அப்போ அங்கே உட்கார்ந்துருக்க போதெல்லாம் கூப்பிட்டா வர ஆயத்தம்ன்ற நிலையில தான் உட்காந்துட்டு இருந்தீங்க. கூப்பிட்டா வர்றதுக்கு ரெடியாக தான் உட்காந்துருந்தீங்க இல்லையா? ரெடி தான், கூப்பிட்டா வர்றது. ஏன் வரலன்னா நான் கூப்பிடல, அதனால வரல இல்லையா? நான் சொல்றேன், அதனால தான் வாழ்க்கையில எதுவும் நடக்கல அநேகருக்கு. ஏன்னா அவங்க கூப்பிடல. கூப்பிட்டாதான் வரும் சுகம், கூப்பிட்டாதான் வரும் ஆசீர்வாதம், கூப்பிட்டாதான் வரும். இருக்குது, அது காத்துக்கிட்டு இருக்குது. இப்ப உட்காருங்க. கர்த்தர் சொல்றாரு, எல்லாத்தையும் வாக்கு தத்தத்தில் வச்சுட்டேன், அது ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்குது. எப்போ நீ வாயை திறந்து நீ வான்னு கூப்பிட்டா அது வரப்போகுது. நான் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்க மாட்டேன், இருக்கிறத அழைக்கிறவன்னா அப்படியே வச்சுக்க. இருக்கிறதையே நீ 25 வருஷமா வச்சுக்கிட்டு இப்படியே வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான். என்ன இருக்குது கர்த்தருடைய வார்த்தையில்? அதை அழைக்கும் போது, இல்லாதவளை இருக்கிறவளை அழைக்கும் போது அது காத்துட்டு இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு அதுக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது, அது வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அது நம்முடைய வார்த்தைக்காக, நம்முடைய வாயில நுழைய வார்த்தை காத்து கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்கு சத்தம் நம்முடைய தொண்டையிலிருந்து உண்டாக வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறது. இருக்கீங்களா? அப்ப கர்த்தர் நமக்காக காத்துட்டு இருக்கிறாரு. வார்த்தையில பதில வைத்து விட்டார். வார்த்தை பதில்களால் நிறைந்திருக்கிறது. இந்த வார்த்தை வந்து என்னைக்கு நம்ம அதை எடுத்து உள்ளத்துல வைக்க போறோம், என்னைக்கு அதை எடுத்து வாயில வைக்க போறோம்னு காத்துட்டு இருக்குது. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? என்னங்க ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுங்க, ஒரு பதிலும் வந்து கிடைக்க மாட்டேங்குதுங்க. அந்த பதில் சொல்லுது, நான் எப்பவுமே கர்த்தர் வாக்கு தத்தத்தில் எல்லாத்தையும் வச்சுட்டாரு, நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எப்போ நீ அதை எடுத்து உள்ளத்துல வச்சு வாயில பேசுறியோ அன்னைக்கு தான் உனக்கு வந்து உண்டாக போகிறேன். இருக்கீங்களா? நீங்க கூப்பிட்டதுனால வருகிறது. அது இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிற தேவன் என்று
ஆபிரகாம் கற்றுக்கொண்டான். கடவுள் எப்படி வேலை செய்கிறான்னு கற்றுக்கிட்டான். அதான் சொல்லியிருக்கு, கடவுள் அப்படி பண்ணுறவர் மட்டும் இல்லை, ஆபிரகாமும் அப்படியே பண்ண ஆரம்பிச்சிட்டான். எந்த வயசில் பண்ணுறான்? கிட்டத்தட்ட 100 நெருங்குது. எல்லாரும் சொல்கிறாங்க, பேசாமல் இருப்பா நீ, இப்போ போய் குழந்தைகள் பேசிகிட்டு இருக்கிற, ஜாதிகளுக்கு தகப்பன் இப்போவா சொல்லிட்டு வெக்கமா இல்லை உனக்கு? ஜாதிகளுக்கு தகப்பன்லாம் வாயை திறந்து பேசாத, இவ்வளோ நாள் நடக்கல, இனிமேல் நடக்க போதா? சொல்கிறான், இல்லை, இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிற தேவன் அவரை போல என்ன உருவாக்கி இருக்கிறாரு, என்ன அவரை போல வச்சிருக்கிறாரு. இருள் இருக்கும்போது வெளிச்சம் உண்டாக்குறதுன்னு சொன்னார். அன்னைக்கெல்லாம் சிரிச்சிருப்பாங்க, ஆனால் வெளிச்சம் உண்டாயிற்று இல்லையா? அப்போ எனக்கு பிள்ளை இல்லாத இருக்கிற நேரத்தில் நான் ஜாதிகளுக்கு தகப்பன் என்று என்னை நான் அழைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் ஜாதிகளுக்கு தகப்பன் என்று என்னை நான் அழைக்கிறேன். பிள்ளை இல்லாதவன் என்று நான் அழைக்க மறுக்கிறேன். இருக்கிறத பேச மறுக்கிறேன். என்னுடைய பிரச்சனையை பேச மறுக்கிறேன். நான் வாரிசு இல்லாதவன் என்கிறத பேச மறுக்கிறேன். அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்பதை நான் பேசுகிறேன். அப்ப நீங்க என்ன பேச வேண்டும்? வறுமையில் இருக்கும்போது, இல்லாமையில் இருக்கும்போது, குறைச்சல் இருக்கும்போது என்னத்தை பேச வேணும்? நிறைவை பேச வேண்டும். தேவனுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் எனக்கு சொந்தம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் அவர். அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். அவர் எனக்கு ஞானமாய் இருக்கிறார். அவர் எனக்கு நீதியாய் இருக்கிறார். அவர் எனக்கு மீட்பாய் இருக்கிறார். என்னுடைய பரிசுத்தமாய் இருக்கிறார். எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். எனக்கு குறைவே இல்லை, எனக்கு நிறைவுதான் இருக்கிறது என்று சொல்லி நிறைவை நாம் பேச வேண்டும். நீங்கள் தேவனை போல உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களா இருக்கிறபடினாலே அதை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் தான் அப்படி செய்கிறார் என்றல்ல, தேவன் அப்படி இயங்குகிறார். கர்த்தர் சொன்னார், என்ன போலவே நீயும் செய். அதனால ஆபிரகாம் இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறவர் தேவன் என்று கண்டு இவனும் அப்படி அழைக்க ஆரம்பித்தான். தன்னை ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அழைக்க ஆரம்பித்தான். தன்னுடைய மனைவியை ஜாதிகளுக்கு தாய் என்று சொல்லி அழைக்க ஆரம்பித்தான். எந்த பிள்ளையும் இல்லாதவர்கள் ஜாதிகளுக்கு தகப்பன் ஆனார்களா இல்லையா? இருக்கீங்களா? தகப்பன் ஆனார்களா இல்லையா? அப்ப நாளைக்கு என்ன ஆக வேண்டும், உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிறீர்களோ அதைத்தான் என்ன பண்ண வேண்டும்? அழைத்து கொண்டிருக்க வேண்டும். அதைத்தான் பேசி கொண்டிருக்க வேண்டும். அதைத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்தி கொண்டிருக்க வேண்டுமே ஒழிய என்ன நடந்து கொண்டிருக்கிறது, பேசி கொண்டிருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இல்லாத வேலை இருக்கிறவளை போல தினந்தோறும் அழைத்து கொண்டிருக்கணும். அதுதான் ஜெபம். அப்போ ஜெபத்தில் போன உடனே ஒரு பெரிய கவனம் இருக்க வேணும். எதையாவது ஒன்று வாயை திறந்து என்னத்தையாவது ஒன்று புலம்பிகிட்டு இருக்கக்கூடாது. சிலரும் ஜெபம் கதை சொல்கிற மாதிரி, ஆண்டவரே இன்றைக்கு நான் அங்கே போனேன், இங்கே வந்தேன், உங்களுக்கு தெரியும் நான் இப்படி செய்தேன், உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே இது இப்படி நடந்துகிட்டு இருக்குது. அது ஏன்யா உங்கள் கதையெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாலேயே ஆண்டவருக்கு எல்லாரும் தெரியும். எனக்கு போனீங்க, எங்கே வந்தீங்க, என்ன நடந்தது எல்லாம் தெரியும். என்ன நடக்கணும் அதை சொல்ல வேண்டும். என்ன நடக்க விரும்புகிறீர்கள்? ஜெபத்தில் நீங்கள் எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபம் என்று சொன்னால் நீங்கள் விரும்புகிறது என்ன விருப்பம், உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் அதை விரும்பி கேட்டுக்கொள்கிறவைகளை ஜெபியுங்கள். விரும்பாதவர்களை பேசாதீர்கள். உங்கள் பிரச்சனைகளை பேசாதீர்கள். என்ன பிரச்சனைங்கிறது பேசுறதுனால பிரச்சனை தான் உண்டாக போறது ஒழிய பதில் உண்டாக போறது இல்லை. என்ன பதிலோ அதை பேசுறது மூலமா பதில் உண்டாக போகிறது. இவ்வளவுதான் ஜெபம். அப்ப ஜெபத்தில் வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். உட்கார்ந்த உடனே வாயில என்ன நிரம்ப வேண்டும்? தேவனுடைய வார்த்தை தான் நிரம்ப வேண்டும். வார்த்தை தான் உள்ளத்தை நிரப்ப வேண்டும். ஜெபத்தில் எதையோ ஒன்று வாயை திறந்து பேசுறது இல்லை. எல்லா கிறிஸ்தவர்களையும் பார்த்து ஜெபம் பண்ண கத்துக்காதீங்க. வேத வசனத்தை பார்த்து ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். என்ன நிரப்பணும் வாயில? தேவனுடைய வாக்கு தத்தங்கள். வாக்கு தத்தத்தில் எனக்கு தேவையான ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான அனைத்து காரியங்களும் அங்கே வச்சுட்டாரு. ஆகவே நான் ஜெபத்தில் உட்கார்ந்த உடனே வேத வசனத்தை தான் எடுத்து நான் என்னுடைய வாயில வைத்து ஒரு குறிக்கோளோடு என்ன நடக்க வேண்டும் என்கிறத நான் பேசிக் கொண்டிருக்க வேண்டும். ஆமென்.